நிறையா பேர் சண்டபத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்பட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சண்டபத்திரம் தெரியும். அதே போல் அங்கே சின்னதாக ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் சேர்த்து பாருங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சண்டபத்திரக்குள்ள வந்த உடனே இந்த மைக்கு கட்சி இது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மைக் தான். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைக் இருந்துச்சு. ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது, ஏதோ லோக்கல் கம்பெனி. சரி நம்மளுக்கு தேவைப்பட சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு கிளம்பிட்டோம். அப்படி பக்கத்து கடையில் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃபோன் ஒன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபோன் இது. ஆனால் பார்க்கறது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் பேட்டரி உபிட்டு இருந்துச்சு. வேலை கட்டதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா 500 சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம் 400 பேசி இது வாங்கிட்டோம். அப்படியே அவர் கடையில் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐ ஒரு டேப் இருந்துச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் ஆன்லைன் இருந்துச்சு. சரி விலை கேட்டதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. சரி நம்ம நண்பர் ஒருத்தர் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 1200 நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். அப்படியே பக்கத்து கடையில் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் இருந்துச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான், ஆனால் நானோ ஐபேட் இது. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லைட்டாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால நம்ம விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1200 சொன்னாங்க. சரி நம்ம நண்பருக்கு யாருக்கா வேணுமா கேட்டோம். யாரும் வேணாம் சொல்லிட்டாங்க. நம்ம வெஸ்ட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டோம். அப்படி இன்னொரு கடையில் போய் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சோனி இது PSP ஒன்று இருந்துச்சு. நம்ம கூட லோக்கல் நிச்சு எடுத்து பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் இது. அவங்கள்ட்ட இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டோம். அவங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலும் விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படி பேசி 500 இது வாங்கிட்டோம். அப்படியே அவர் கடையில் பார்த்ததுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று இருந்துச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்காக எடுத்து தெரியல அப்படின்ட்டாங்க. இதுதான் நம்ம சார்ஜ் போட்டு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு இது. சரி வாங்கிலாம் சொல்லிட்டு விலை கேட்டுருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1800 சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படி பேசி 1200 இது வாங்கிட்டோம். அப்படியே பக்கத்து கடையில் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எது பேட்டரின்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுது. என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த சோனி ஐபேட் 2 இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி எடுத்து போய் அதுக்கு போட்டு ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் சில இது தேவைப்படுது. நம்ம அதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு தேடி இருந்தோம். ஆனால் இந்த வாரம் கிடச்சிச்சு. சரி நம்ம வாங்கிலாம் சொல்லிட்டு விலை கேட்டதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படி பேசி 500 இது வாங்கிட்டோம். அப்படி பக்கத்து கடையில் பார்த்ததுக்கு வித்தியாசமாக ஒரு டிவைஸ் ஒன்று இருந்துச்சு. நாம கூட இந்த மவுஸ் சொல்லி எடுத்து பார்த்தா இது பார்த்தீங்கன்னா இந்த USB ஹப் இது. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்துருந்தோம். விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. சரி நம்ம தேவைப்பட சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே அப்படியே கிளம்பிட்டோம்.